அரசு கேபிள் டிவியில் அகண்ட வரிசை இணையதள சேவை வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அரசு கேபிள் டிவியில் இணையதளம் உள்ளிட்ட அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் என்று தமிழக சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று அறிவித்தார். அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வாயிலாக மாநிலம் முழுவதும் அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள், அதாவது பிராட்பேண்ட் சர்வீசஸ் மற்றும் இதர இணையதள சேவைகள், அதாவது இன்டர்நெட் சர்வீசஸ் ஆகியவற்றையும் குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இனி வழங்கும். அகண்ட அலைவரிசை உரிமங்கள் பெற்றுள்ளவர்களுடன் இணைந்து வழங்கப்படும். தமிழகத்தின் சூழல் பாதுகாப்பு, உயிர்ப்பன்மை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய 110 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை திட்டங்களையும் முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்தார். தமிழ்நாட்டின் சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியினை உறுதி செய்யவும், தமிழ்நாட்டை பசுமை மாநிலமாக்கவும் நடப்பாண்டில் உயிர்ப்பன்மை பாதுகாப்பு, அடிப்படை இயற்கை வளங்களை பெருக்க தனியார் நிலங்களில் மரங்கள் வளர்த்தல் மற்றும் ஆளுமை திறன் மேம்படுத்துதல் போன்ற முக்கிய செயல்பாடுகளை உள்ளடக்கிய திட்டப்பணிகள் 110 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் சாய பட்டறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட செயல்பாட்டையும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். குறு மற்றும் சிறு சாய சலவை தொழிலுக்கும் மற்றும் அது சார்ந்த ஜவுளி தொழிலுக்கும் புத்துணர்வு ஏற்படுத்தும் வகையில் இச்சாய சலவை பட்டறைகள் இடம்பெயர உதவி செய்து ஒரே இடத்தில் ஒருமுகப்படுத்தி தொழில் சார்ந்த வளர்ச்சி குழுமமாக உருவாக்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தினால் நேரடியாக சுமார் 10,000 பேருக்கும், அது சார்ந்த நெசவு தொழில் மூலமாக சுமார் 1 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இத்திட்ட செயல்பாட்டிற்கு தேவையான முதலீட்டை மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களை சார்ந்த திட்டங்களின் மூலமாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும். எஞ்சிய நிதி தேவையினை எனது தலைமையிலான அரசு வழங்கும். தமிழகத்தில் நடப்பாண்டில் வருவாய்த்துறையில் 15 புதிய வட்டங்கள் 45 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். திங்களன்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் 6 அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார்.